அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனராசி. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை எப்படி இருக்கும், அதாவது 6 வருட சூரிய தசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வராதுங்க. ஒரு சில ராசிக்கு வந்து சூரிய தசை சந்திச்சே தீருவாங்க. அந்த வாழ்க்கையை அனுபவிச்சே ஆகணும். சூரிய தசை நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிச்சே ஆகணும். ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்க சூரிய தசை அவங்க லைஃப்லேயே வரவே வராது. லைஃப்லேயே வராது அவங்களுக்கு. ஒரு சில பேர் சின்ன வயசில் சூரிய தசை முடிஞ்சிடும். ஒரு சில பேருக்கு நடுத்தர வயசில் வரும். ஒரு சில பேருக்கு 50 வயசுக்கு மேலே வரும். ஒரு சில பேருக்கு அந்த தசையே வராது. இதெல்லாமே அந்த ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு தான். வாங்கிட்டு வந்த வரம் அது கர்ம அமைப்புப்படி சில விஷயங்கள் நடக்கும். இப்போ மீனராசின்னு பார்த்தீங்கன்னா காலத்த சக்கரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ஆம் வீடு, 12ஆம் ராசி மீனராசி. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் மீனராசியில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம். உத்திரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம். ரேவதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனோட நட்சத்திரம். இதுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை வரும்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே குரு தசை, சரிங்களா? 2வதாக சனி தசை வரும், 3வதாக புதன் தசை, 4வதாக கேது தசை, 5வதாக சுக்கிர தசை, 6வதாக உங்களுக்கு சூரிய தசை வரும். கிட்டத்தட்ட நீங்கள் 50, 40, 50 வயசு மேலே கடந்துருவீங்க நீங்கள், சரிங்களா? அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை, சனி தசை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தசை நடக்கும், அப்புறம் கேது தசை நடக்கும், சுக்கிர தசை நடக்கும், சூரிய தசை, 6வதாக சூரிய தசை வருங்க. ஒரு சில பேர் 45, 50 வயசுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா பிரபலமாகறாங்க. ஏன்னா சூரியன் வந்து பிரபலத்துக்கு உண்டான கிரகம். ஏன்னா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான். 45, 50 வயசுக்கு மேலே பிரபலமாகறாங்க பார்த்தீங்களா, அது அவங்க ஜாதகத்தில் சூரிய தசை நடக்குதுன்னு அர்த்தம். முன்னாடியில் 25, 30, 35, 40 ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு. 45, 50 வயசுக்கு மேலே தான் அவங்க டெவலப் ஆவாங்க. அது பின்யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியன் நல்லா இருந்துட்டால் அதிகார பதவி, அரசியலில் ஷைன் பண்ணுறது, அரசியலில் சாதிக்கிறது, அரசியலில் போய் நுழையிறது, நல்ல விஷயங்கள் சேவைகள் பண்ணுறது, இதெல்லாமே இந்த சூரிய தசையில் கொடுக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதி பிறக்கும் போதே சனி திசையில் பிறந்திருப்பீங்க. 2வதாக உங்களுக்கு புதன் தசை, 3வதாக உங்களுக்கு கேது தசை, 4வதாக சுக்கிர தசை, 5வதாக சூரிய தசை நடக்கும். இதுவும் அதே மாதிரி தான் கான்செப்ட். அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் பிறக்கும் போதே புதன் தசை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தசை முடிச்சு கேது தசை வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அப்புறம் 3வதாக உங்களுக்கு சுக்கிர தசை, 4வதாக சூரிய தசை நடக்கும். அப்போ சூரிய தசையை நீங்கள் கடந்து வந்தே ஆகணும், சரிங்களா? அதாவது வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பிறந்த அமைப்பு, நட்சத்திர பாதம், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சூரிய தசை நடக்கும், சரிங்களா? சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா ஆத்மகாரகன் சூரியன். பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான். சூரியன் இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் வாழ முடியாது. ஏன்னா ஒரு செடி கொடி வாழுதுனால சூரியனோட வெளிச்சம் தேவைப்படுது. மனுஷனும் அதே மாதிரி தான். இப்போ மனுஷனுக்கு வந்து இது இல்லைன்னா அந்த விட்டமின் டி ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள் வரும். சூரியனோட தாக்கம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். சூரியனோட தாக்கமெல்லாம் இல்லை, வெளிச்சம் இல்லாமல் இந்த பூமியே கிடையாது, உலகமே கிடையாது. அப்போ உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் ராஜ கிரகம் சூரியன் சொல்கிறாங்க. அப்போ சூரியன் வந்து ஜாதகத்தில் இருந்தால் தான் நல்ல ஒரு உயிர் வாழ முடியும், நல்ல ஒரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும், நல்ல போன் பவர் இருக்கும். அதேமாதிரி வந்து இப்போ ஸ்பைனல் கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சூரியன் கெட்டு போனவங்களுக்குலாம் பாருங்கள் முதுகு தண்டுவட பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, கண் சம்பந்தமான பாதிப்பு. சூரியன் கெட்டு போனவங்களாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சூரியன் சனியோட சேரக்கூடாது, சூரியன் ராகுவோட சேரக்கூடாது, சூரியன் கேதுவோட சேரக்கூடாது, கிரகண தோஷம் அறையக்கூடாதுங்க. சூரியன் ராகு கேது கூட சேரவே கூடாது, தந்தைக்கு பாதிக்கும். சூரியன் சனியோட சேர்ந்தால் தந்தைக்கு பாதிக்கும், தந்தையோட இதனால் பிரச்சனை வரும், தந்தை இழக்கிற மாதிரி வரும், தந்தையோட பிரிவு, தந்தையோட விரோதம் எல்லாமே வருங்க சூரியன் சனி சேர்க்கை. அதனால் இந்த அமைப்பு பார்த்துக்குங்க, ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துங்க, ரொம்ப முக்கியம், சரிங்களா? மற்றபடி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் சூரியன் இருக்கலாங்க. ஒரு இடத்துல 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, 6ஆம் இடத்துல இருக்குது, 10ல் இருக்குது, 11ல் இருக்குது. அற்புதமான அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பொதுவாக பாருங்கள், லக்னத்தில் சூரியன் இருக்கவங்களாம் பாருங்கள் கொஞ்சம் ஈகோ இருக்குது உங்களுக்கு, பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க, திடீர்னு கோவம் வரும், வைராகி மிக்கவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நினச்சது சாதிக்கணும்னு நினைப்பாங்க, பிடிவாதம் இதெல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இறக்க குணமும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து அரைவதை பாதி நல்லவர் பாதி கெட்டவர் சூரியன். அதாவது சூரியன் வந்து முழு பாபர் கிடையாது, முழு கெட்டவர் கிடையாது, பாதி நல்லவர் பாதி கெட்டவர். ஏன்னா ஒளி கிரகம், வெளிச்சத்துக்கு உண்டான கிரகம், ஆனாலும் நெருப்பு கிரகம். அதனால தான் ஒரு பாதி நல்லவர் பாதி கெட்டவர். இப்போ செவ்வாய் எப்படி சொல்கிறான், முக்கால்வாசி ஒரு 75% அவர் கெட்டவர் தான், காவாசி தான் அவர் நல்லவர். அதான் முக்கா பாபர்னு சொல்கிறாங்க செவ்வாய். சனி வந்து முழு பாபர், சனி முழுமையான கெட்டவர் அவர். இப்போ வந்து சூரியன் வந்து பாதி நல்லவர் பாதி கெட்டவங்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. லக்னத்தில் இருந்தால் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு, அதேமாதிரி அடிக்கடி ஒத்த தலைவலி வருது, தலைவலி வருது, உடம்பு ஹீட் பாடியாக இருக்கிறது, உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்க சூரியன் கொடுக்கும். இப்போ 2ஆம் இடத்துலலாம் சூரியன் இருக்கவங்கள பாருங்கள் கண் சம்பந்தமான பாதிப்பு இதெல்லாமே சில விஷயங்கள் கொடுக்கும். குடும்பத்தில் அப்பப்போ சலசலப்பு பிரச்சனைகள், தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாயை கொடுத்து மாட்டிக்கிறது, இதெல்லாமே 2ல் இருக்க சூரியன் தான்.
3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது, விடாமுயற்சி பண்ணுறது, ஒரு தைரியம், வேகம், விவேகம் எல்லாமே இந்த 3ல் இருக்க சூரியன் கண்டிப்பாக கொடுத்துருவார். பொதுவாக 3ல் சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நல்லதுங்க. 4ல் சூரியன் இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஏன்னா 4ல் சூரியன் தான் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிர்வாகத் திறமை, அரசியல்வாதிகளோட ஜாதகம் 4ல் சூரியன் இருக்கிறது, அரசாங்கத்தில் இருக்கவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 4ல் சூரியன் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. 4ல் சூரியன் இருந்தாலே ஒரு நிர்வாகம், நிர்வாகத் திறமை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, அரசாங்கம், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்து சூரியன். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களும் ஆண் குழந்தை மேக்ஸிமம் பாருங்கள் 5ல் சூரியன் தான் இப்படி ஒரு ஆண் வாரிசு கொடுத்துரும். ஆண் வாரிசு கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு ஏற்படும். 6ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து எதிரியை வீழ்த்தக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை, எதிரி இல்லாத வாழ்க்கை, வம்பு வழக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையெல்லாம் இந்த 6ல் இருக்க சூரியன் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு சூரியன் நெருப்பு கிரகம் 6ல் இருந்தால் அந்த இடத்த அழிக்கிறார்னு அர்த்தம், எரிக்கிறார்னு அர்த்தம். கூடவே சனியெல்லாம் சேர்ந்தால் அந்த இடம் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டுரும். அதனாலேயே உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி ஆயிரும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 6ல் தனிச்ச சூரியன் இருக்கிறது நல்லது. இல்லை சுபகிரகத்தோடு சேர்ந்து இருக்க சூரியன் ரொம்ப நல்லது. பொதுவாக 6ல் சூரியன் இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை, இல்லை கவர்மெண்ட்டை அந்த இதில் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அரசாங்கம் சார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 6ஆம் இடத்து சூரியன் தான். 7ஆம் இடத்துல சூரியன் தான் மன வாழ்க்கையில் பிரச்சனை, தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவியிடையே சலசலப்பு, கசப்பு, இதெல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்க சூரியன் கொடுக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் மறையவே கூடாதுங்க. 8ஆம் இடத்துல சூரியன் மறைந்தால் கண் சார்ந்த பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அடிவரி சம்மந்தமான பிரச்சனைகள், மர்ம உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அரசாங்கத்தை பகைச்சிக்கிறது, தந்தை விரோதமாகிறது, அப்பாவே இல்லாமல் போகிறது, அப்பா பிரிஞ்சு போகிறது, அப்பாவே நம்மளுக்கு பகையாக மாறுறது, எதிரியாக மாறுறது, எல்லாமே இந்த 8ல் இருக்க சூரியன் தான். 8ல் சூரியன் வந்து சில நல்ல கிரகத்தோடு சேர்ந்து அவர் தப்பிச்சிருவார், இல்லைன்னா சில சிக்கல் தான். 9ல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தனிச்சு இருக்கிறத விட சுபகிரகங்களோட சேரலாம். இல்லைன்னா காரகோபக நாஸ்திங்கிறனால இந்த சூரிய திசையில் வந்து தந்தையை கொஞ்சம் கொடுக்கும், தந்தையை கெடுக்கும். அதனால் சூரியன் வந்து உங்களுக்கு சுக்கிரனோடையோ இல்லை குருவோடையோ இல்லை வளர்பிறை சந்திரனோட பார்வையிலையோ இல்லை அந்த மாதிரி அமைப்பில் இருந்தார்னா அந்த 9ல் இருக்க சூரியனும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். 10ல் சூரியனை திக்பலம் அடைஞ்சிருவார். சூரியனுக்கு ரொம்ப ஒரு உன்னதமான இடம் திக்பலம். இந்த ஷட்பலத்தில் அந்த 6 பலத்தில் உங்களுக்கு அந்த திக்பலம் அந்த 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார்னு அர்த்தம். அவர் நீச்சமாக இருந்தாலும் ஒரு பலம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்தான பலத்தை இழந்து திக்பலம் அடைஞ்சிருவார். சூரியன் எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க, 10ல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை, அரசாங்கம் மூலமாக நல்லது நடக்கிறது, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சூரிய திசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது கொடுக்காமல் அந்த 6 வருஷம் கொடுக்காமல் போகவே போகாது சூரியன். சூரியன் வந்து 11ல் இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். 11ல் இருக்கிறது அபார வளர்ச்சி, நிறைய லாபங்கள், நிறைய வளர்ச்சி, நிறைய முன்னேற்றம், நிறைய வளர்ச்சி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கம் மூலமாக சம்பாதிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எப்போவுமே பணப்புழக்கத்தில் இருக்கிறது, இதெல்லாமே இந்த 11ஆம் இடத்தில் லாபத்தில் இருக்க சூரியன். அரசாங்கம் மூலமாக லாபம், பையன் உங்களுக்கு பையன் இருக்கான்னா அந்த பையன் மூலமாக வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் ஆணாக இருந்தால் சரி, பெண்ணாக இருந்தால் சரி, ஒரு மூத்த பையன் இருக்கான் பார்த்திங்களா, அந்த பையன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி, குழந்தைங்க மூலமாக வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 11ல் இருக்க சூரியன் கொடுக்கும். 12ஆம் இடத்தில் இருக்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரயங்கள், வீண் விரயங்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துரும். 12ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து வீண் விரயங்கள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், பாதிப்பு, அயன சயன போகஸ்தானம் கெடும், சரியான தூக்க முடியாது, தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவு வர்றது, அடிக்கடி ரொம்ப உடம்பு ஹீட் ஆகுறது, தூக்கத்தில் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 12ல் இருக்க சூரியன் கொடுக்கும். மேக்ஸிமம் பாருங்கள் 12ல் சூரியன் இருந்தால் தந்தையால் விரயம் ஏற்படும். ஏன்னா தந்தைக்காரங்கன்னு போய் விரயத்தில் உட்காந்துட்டார், அது எந்த ஆதிபத்தியன்னு பார்க்கணும், எந்த வீடுன்னு பார்க்கணும், அது எல்லாமே உங்களுக்கு விரயமாகும். இப்போ 4ஆம் அதிபதி 12ல் இருக்காரா, அம்மானால் விரயம், வண்டி வாகனத்தினால விரயம், வண்டி வாகனம் ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி விரயங்களெல்லாம் கொடுக்கும். 5ஆம் அதிபதி 12ல் இருந்தாருன்னா குழந்தைங்கனால விரயங்க இந்த மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 12ல் இருந்தால் திருமண வாழ்க்கை முறிவு, விவாகரத்து, இதெல்லாமே இந்த சூரிய திசையில் அந்த 6 வருட சூரிய திசையில் கண்டிப்பாக கொடுக்கும் 12ஆம் இடத்துல இருக்க சூரியன். பொதுவாக 12 சூரியன் 8ஆம் இடத்து சூரியனெல்லாம் நல்ல அமைப்பு கிடையாதுங்க. ஒரு 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. 12ல் இருக்க சூரியன் ஒரு சிறப்புன்னு சொல்லிட முடியாது. சப்போஸ் 12ல் சூரியன் இருந்தால் உங்களுக்கு குரு பார்வையிலையோ, குரு எங்கேயாவது உங்களுக்கு 5, 7, 9ஆம் பார்வையாக குரு பார்த்துட்டாலோ இல்லை சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலோ கண்டிப்பாக அந்த சூரியன் பெரிய அளவுக்கு கெடுக்க மாட்டார். அது அப்படியே உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு வேலை செஞ்சிடும். இதுதான் அந்த சூரியனோட விஷயம். சரிங்களா? அப்போ சூரியன் கெட்டு போயிருச்சா, நல்லா இருக்காரா, இல்லை ரொம்ப வீக்காக இருக்காரா, இப்போ சூரிய திசை நடந்துகிட்டு இருக்கா, இனிமேல் தான் சூரியன் உங்களுக்கு வரப்போகிறாருன்னா உங்கள் பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை பார்த்து மீனராசிக்காரங்க இந்த 3 நட்சத்திரக்காரங்க பார்த்துக்குங்க. அதாவது புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரங்க எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சூரியனுக்கு ராஜ கிரகம், அதிகாரத்துக்கு உண்டான கிரகம். ஒருத்தர் ஹெச்ஆராக இருக்கார், சூப்பர்வைசராக இருக்கார், டீம் லீடராக இருக்கார், மேனேஜராக இருக்கார், மேலதிகாரியாக இருக்காங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு சிஇஓ இருக்கார், இல்லை கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு இதாக இருக்கார், ஹையர் போஸ்ட் இருக்கார், தனக்கு கீழே ஒரு 50 பேர், 100 பேர், 1000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகம்லாம் பார்த்து சூரியன் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும், கரெக்டாக அந்த சூரிய திசையும் அவங்களுக்கு வந்திருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த துறையில் அவங்க சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். சரிங்களா? அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.